ஹாய். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எக்ஸலில் வந்து பார்த்துன்னு வரோம். அந்த எம்எஸ் எக்ஸலில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், எம்எஸ் எக்ஸலுடைய பிவட் டேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பிவட் டேபிள் எங்கே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா, இந்த எக்ஸலில் வந்து இன்சர்ட் டேப்பில் ஓகே நீங்கள் இதை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து டேபிள் என்ற செக்ஷனில் வந்து பெஸ்டா இருக்கிறது வந்து இந்த பிவட் டேபிள் தான். ஸோ செகண்ட் வந்து ரெக்கமெண்ட் பிவட் டேபிள், தேர்ட் வந்து நம்ம வளமையா யூஸ் பண்ற டேபிள். ஓகே, இப்ப இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்றதுக்கு முதல் இந்த பிவட் டேபிள் சொல்லி சொன்னா என்ன, இந்த பிவட் டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த பிவட் டேபிள் வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு விளங்கும். ஸோ அந்த டைம்ல என்ன செய்யலாம், நம்ம இந்த பிவட் டேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த டேபிள் என்ன சொல்லி சொன்னா டோட்டலா வந்து ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு டேட்டா ஒன்று இருக்குமென்னு சொல்லி சொன்னா, நான் ஆல்ரெடி வந்து டேட்டா டைப் பண்ணி வச்சிருக்கேன், சரிதானே? ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி இதை வந்து நம்ம வீடியோல வந்து என்ன செஞ்சு கேளாது டைப் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்காக வேண்டி நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுக்கிறேன், சேல்ஸ் பேஜ் அண்ட் ரீஜன் அதே மாதிரி ஆர்டர்ஸ் அவங்களோட டோட்டல் சேல்ஸ் அண்ட் சில டேட்டா என்ன செஞ்சுக்கிறேன் நான் ஓனா டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம கொலம் அண்ட் ப்ரோ வைஸ் என்ன செய்யுது கன்சிடர் வந்து நம்ம ஆர்டர் பண்றதுக்கு நம்ம வளமையா யூஸ் பண்ற மெத்தட் தான் இந்த டேபிள், சரிதானே? ஸோ இப்ப இந்த பிவட் டேபிள் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எனக்கு இந்த டேபிள்ல சரி நல்லா விளையங்கணும், எனக்கு இந்த டேபிள்ல வந்து இப்ப கமலா, அதாவது இப்ப சேல்ஸ் பேசனை வந்து பார்த்தா முதலாவது வந்து கமலா, சரியான? இப்ப இந்த கமலா வந்து ஈஸ்டர்ன்ல எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்துக்காரு, அதே மாதிரி அவர் டோட்டல் சேல்ஸ் வந்து எத்தனை. அதே கமலா வந்து சவுத்ல வந்து எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்துக்காரு, அவர் டோட்டல் சேல்ஸ். அதே கமலா வெஸ்டர்ன்ல எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்துக்காரு. இப்ப எனக்கு வந்து சேல்ஸ் பேசன்ல வந்து இப்ப இந்த கமலா ஈஸ்டர்ன்ல வெஸ்டர்ன்ல நார்த்ல அதே மாதிரி வந்து சவுத்ல வந்து எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்துக்காரு, அவர் டோட்டல் சேல்ஸ் என்னன்னு சொல்லி நான் செப்பரேட்டா பாக்கிறேன். இப்ப இதுக்கு பாக்குறதுக்கு வந்து எனக்கு இந்த டேபிள் நம்ம வளமையா யூஸ் பண்ற இந்த டேபிள் இந்த செக்ஷன்ல வந்து என்ன செஞ்சுக்கலாம், அது நம்ம வந்து அவங்களோட அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஏதாவது ஒரு பேஷண்ட் டேட்டா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறது பார்க்க இயலாது. இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த பிவட் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சோ இப்ப இந்த பிவட் டேபிள் வந்து நம்ம எப்படி எக்ஸஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னா, முதலாவது உங்ககிட்ட ஒரு கட்டாயம் நீங்க பிவட் டேபிள் நீங்க செய்யணும்னு சொல்லி சொன்னா, உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து கட்டாயம் உங்களோட எக்ஸல் இருக்கணும். சோ அது வந்து சலரி ஆயிக்கலாம். சோ இப்ப இந்த சேல்ஸ்ல அதாவது இப்ப இந்த சேல்ஸ் சம்பந்தப்பட்ட டேட்டா தான் இருக்கணும்னு சொல்லி இல்ல, சம்திங் லைக் தட் ஏதாவது ஒரு டேட்டா உங்களோட எக்ஸல்ல இருந்தா சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்படி வந்து இந்த பிவட் டேபிள் வந்து நம்ம எக்ஸஸ் பண்றேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா, முதலாவது என்ன செய்யும், உங்க டேட்டா வந்து ஃபுல்லா என்ன செய்யும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கு பின்னால வந்து இந்த பிவட் டேபிள்ல வந்து செக்ஷன் என்ன செய்யும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதாவது கேக்குறாங்க ஃப்ரம் த டேபிள் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ண டேபிள் இருந்து இந்த பிவட் டேபிள் என்ன செய்யும் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஓகே, நான் இப்ப ஃப்ரம் டேபிள் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தா இப்படியான உங்களுக்கு ஒரு பப்பப் பண்ணு உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து நியூ சீட்ல வேணுமா, அப்படி இல்ல வந்து புதுசா ஏதாவது அதாவது உங்களுக்கு நியூ சீட்ல நியூ வேக் சீட்ல உங்களுக்கு வேணுமா, அப்படி இல்ல கரண்டா இதுக்கு உங்களோட சீட்ல வேணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நான் வந்து நியூவா கொடுக்குறேன். டேபிள் நேம் வந்து நம்ம டேபிள் 1 இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம சேல்ஸ் பேசணும்னு சொல்லி கொடுப்போம், இல்லாட்டி டேபிள் இருக்கட்டும். ஓகே, டேபிள் 1 சொல்லி இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், ஓகே கொடுக்குறேன். டேட்டா சோர்ஸ் ரெஃபரன்ஸ் நாட் வேலிட். ஓகே ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா பாருங்க, எனக்கு வந்து அதாவது நியூ சீட்ல அதாவது சீட் நம்பர் 3ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிவட் டேபிள் செக்ஷன் என்ன செஞ்சிருக்கு எனக்கு உருவாகி, சரிதானே? இப்ப நம்ம எப்படி இந்த பிவட் டேபிள் நம்ம எக்ஸஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னா, இந்த சைட் பார்ல பாருங்க. ஓகே, இந்த சைட் பார்ல வந்து பாத்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபில் செஞ்சதுக்கு, சரிதானே? இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்க, சேல்ஸ் பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன டிக் பண்றேன். டிக் பண்ண பாருங்க, பாத்திமா, கமலா, நிலா, விமல் அதே மாதிரி பிளேன் அது செக்ஷன் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தது, சரிதானே? ஓகே, இப்ப அடுத்தது வந்து அவங்க எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்துக்கான்னு நம்ம செய்ய பார்ப்போம். ஓகே, அதை கிளிக் பண்றேன். இப்ப கிளிக் பண்ண பார்த்தா இப்ப பாருங்க, இப்ப டோட்டலா வந்து பாத்திமா 2044 ஆர்டர்ஸ் எடுத்துக்காரு. ஓகே, அவன் டோட்டல் சேல்ஸை பார்ப்போம். ஓகே,
இப்ப இதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு இப்ப இதுல இருக்கிற, அதாவது இந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவுக்கும் இந்த சீட் நம்பர் 3ல இருக்கிற இந்த டேட்டாவுக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் விளங்கு தானே. அதாவது இதுல வந்து ஏதாவது ஒரு பேஷண்ட் ஸ்பெசிபிக் என்ன செய்யல. இப்ப கமலா வந்து டோட்டல் எத்தனை ஓர்டர்ஸ் எடுத்துக்கான்னு பார்க்க இயலாது எதுல, நம்ம நார்மல் டேபிள்ல. அதே சேம் டைம் வந்து இந்த பிவட் டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து கமலா டோட்டல் எத்தனை ஓர்டர்ஸ் எடுத்துக்காரு, அவரோட சேல்ஸ் என்ன விளங்கிட்டா, என்ன செய்யலாம் நம்ம ஒன் டைம்லயே பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் பிவட் டேபிள் சொல்லி. இப்ப நம்ம ரீஜன் வைஸா பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுல பாருங்க, இப்ப பாத்திமா வந்து டோட்டலா வந்து 2044 ஓர்டர்ஸ் எடுத்துக்காரு. அதே சேம் டைம் வந்து 1,81,500 வந்து என்ன செஞ்சாரு, அவர் டோட்டல் சேல்ஸ் வந்து அவர் அச்சீவ் பண்ணியாரு. அது ஈஸ்ட்ல வந்து 944, அதே மாதிரி 1,50,000, நார்த்ல வந்து 600, 3000, சவுத்ல வந்து 500, 1500. சரிதானே. இது வந்து ரீஜன் வைஸா பாக்குற டைம்ல. அப்படி இல்லை எனக்கு வந்து ரீஜன்ஸ் தேவையில்ல, இந்த செக்ஷன் மட்டும் போதும்னு சொல்லி சொல்ல என்ன செய்யலாம், இந்த மாதிரியான செக்ஷனை நீங்க மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படிதான் வந்து பிவட் டேபிள். அதே சேம் டைம் வந்து இந்த நார்மல் இந்த டேபிளுக்கும் இந்த பிவட் டேபிள் டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும்னு சொல்லி நான் திங்க் பண்றேன். ஸோ இதுல டவுட் சொல்லி சொன்னா நீங்க கமெண்ட்ல சரி தெரிவிங்க. ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து எக்ஸல வரக்கூடிய வந்து மற்ற ஃபீச்சர்ஸை வந்து நம்ம என்ன செய்யும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ மறக்காம வந்து எங்களோட சேனலை நீங்க என்ன செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.